வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 12 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கு தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் உடுமலைப்பேட்டை தெற்கு, பொள்ளாச்சி தெற்கு உட்பட, பொள்ளாச்சி சுற்று வட்டாரம், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் உட்பட, திண்டுக்கல், மதுரை, தேனி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்டத்தின் ஆங்காங்கே, தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மற்றும் அப்படியே தெற்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே, தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. டெல்டாவில் கூட தூறல் காணப்பட்டிருக்கிறது. மில்லிமீட்டர் அளவிலே செட்டிப்புலம் மற்றும் வேதாரண்யம், செட்டிப்புலம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா தில்லைவிளாகம் அங்கெல்லாம் தூறல் காணப்பட்டது. வட உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா அசூர், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகில் இருக்கக்கூடிய அசூரில் ஒரு 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இப்போ மேலும் மழைப்பொழிவு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நிறைய வந்திருக்கு. மழை இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை என்று சொல்லியிருந்தோம். அங்கே உயிர் கொடுக்கும் மழை தொடங்கிவிட்டது. இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்ய போகிறது. இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமோட குணாதிசயம் எப்படி, அடுத்து வரக்கூடிய சிஸ்டத்தோட தீவிர மழைப்பொழிவு எப்படி, அடுத்தது மிக தீவிர மழைப்பொழிவு, அடுத்தது மிக தீவிர மழைப்பொழிவு நிகழ்வுகள்லாம் வர இருக்கிறது. அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டம் கோலார்பட்டி 25 மில்லிமீட்டர், கோமங்கலம் 25 மில்லிமீட்டர், சிஞ்சுவாடி 24 மில்லிமீட்டர், கோட்டூர், பொள்ளாச்சி தெற்கு கோட்டூர் 21 மில்லிமீட்டர். மேலும் திருப்பூர் மாவட்டம் தளி, உடுமலைப்பேட்டை தெற்கு திருமூர்த்தி அணைக்கு செல்லக்கூடிய வழித்தடத்தில் கூடிய தளி 22 மில்லிமீட்டர், முக்கோணம் உடுமலைப்பேட்டை மேற்கு முக்கோணம் 20 மில்லிமீட்டர், மானுப்பட்டி 45 மில்லிமீட்டருங்க, 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு மானுப்பட்டி. மேலும் இளையமுத்தூர் 23 மில்லிமீட்டர், மடத்துக்குளமும் 5 சென்டிமீட்டர் 49 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது மடத்துக்குளம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு. மேலும் புஷ்பத்தூர் 56 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ஆக 5 சென்டிமீட்டர் அந்த இடத்துலயே 3 இடத்துல பெஞ்சிருக்கு. நான் என்ன சொன்னோம், உயிர் கொடுக்கும் மழைன்னோ, அதை விட கூடுதல் மழை இருக்கு. நான் கூடுதல் மழைன்னு சொல்லி நீங்க நிறைய குளம் நிரப்பும்னு எதிர்பார்த்துருவீங்க. சின்ன மழை பெய்தாலே அது சொல்லி பெரிய மழை பெய்தால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி இருந்தேன். அதே போல கொடுத்திருக்கோம். அதே போல கொடைக்கானல் மலையோட மேற்கு ஓரத்தில், கேரள எல்லை ஓரத்தில் 65 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தென்காசி மாவட்டத்தோட சிவலார்குளம் 72 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தென்காசி மாவட்டம் சிவலார்குளத்தில். அடுத்தது இப்படி ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு மழை எப்படி, வானிலை அமைப்பு எப்படி என்பதை பார்ப்போம். நல்லா பாருங்க, இருக்கிற நிகழ்வு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை சொல்லிடுறேன். இப்போ ஒன்று, மத்திய வங்க கடற்பகுதியில் இருந்து, அதாவது போராடி மியான்மர் பகுதியில் இருந்து வங்கதேசம் போய் அங்கிருந்து போராடி தெற்கு நோக்கி வந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலோட இணைந்த காற்று சுழற்சி. இது எங்க இருக்குன்னா, இதுதான் முதல் நிகழ்வு வந்தடைந்திருக்கிறது. இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறத்தில் நீடித்துக் கொண்டிருக்கு. வளிமண்டலத்தில் கடலோட லைட்டா தான் டச்சிங். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, சுழன்று சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இன்னும் எம்ஜிஓ வரல, வரும்போது வரப்போகிறது. இன்னும் ஓரிரு தினங்கள்ல வரப்போகுது. இன்றைய தினத்தில் காற்றை எங்கிருந்து எடுக்கிறதுனா, இமயமலை காற்றை ஈர்க்கிறது, கிழக்கு காற்றையும் ஈர்க்குது. ஆனா அந்த கிழக்கு காற்று எங்க தரையேறுதுன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில ஏறுது. ஆனாலும் அந்த கிழக்கு காற்று என்பது முழுமையா கடல் நீராவி அல்ல. வடதுருவத்திலிருந்து மியான்மரிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று, குளிர்காற்று தான் அதுவும். அதனால குளிர்காற்றாக இருந்தாலும் இமயமலை காற்றை விட கொஞ்சம் வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே இலங்கையில் கொஞ்சம் மழை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நுழையுது. படத்தை பார்த்தா தெரியும். நிகழ்வு 1, அதாவது சிஸ்டம் 1ன்னு போட்டிருப்பேன். சிஸ்டம் 1ல உள்ள படத்தை பாருங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நுழைவது இமயமலை காற்று. அப்போ அது என்ன ஆகும், குளிர்காற்று. குளிர்காற்றுக்கு வெப்பமடைந்தாதான் மழை பொழிவாக மாறும்.
நேற்றைக்கு டெல்டாவிலையும் வடகடலோரத்திலையும் எதிர்பார்த்த இடத்துல ஒரு இடத்துல தூறலை கொடுத்திருக்கு, நனைக்கு மழையை கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இந்த குளிர்காற்றுக்கு வெப்பம் வந்தால் மழை பிடிப்பை கொடுக்கும். இன்றைக்கு மதியத்தில் கொஞ்சம் டெல்டாவின் தெற்கு பகுதியிலையும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடல் ஓரம் தூத்துக்குடி மாவட்டம், அதாவது டெல்டாவிற்கு தெற்கே உள்ள கடலோர பகுதிகளில் மதியத்தில் வெப்பமடைந்த பிறகு கொஞ்சம் மழை பிடிப்பை கொடுக்கும். ஆனால் அந்த மழைப்பிடிப்பு பெரிய மழைப்பிடிப்பை கொடுத்துறாது, ஒதுக்குதலுடன் குறைவான மழைப்பிடிப்பை கொடுக்கும். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, வடகிழக்கிலிருந்து அதாவது இமயமலை பகுதியிலிருந்து கடல்ல இறங்கி கடல் மேற்பரப்பில் கடலை தொடாமல் மேலே வரும் அந்த காற்று தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது குளிரை கொடுக்கிறது, அதிகாலையில் இந்த பனிப்பொழிவை கொடுக்கிறது. உங்கள் மனது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பனி பெய்யுது, மழையெல்லாம் பெய்யாது, இது ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை வந்துருச்சு, இன்னும் அடுத்த வருஷம் தான் அப்படின்னு உங்க மனசு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மனசு இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லி எல்லோரையும் மழை இல்லை என்கின்ற மனநிலைக்கு நீங்க கொண்டு வந்துருவீங்க. இது மாற்றணும் நம்ம மனநிலையை. வரப்போகிறது இந்த காற்று என்ன ஆகும்னா, வெப்பம் அடைந்து மேலெழும், மேலெழும்பி எங்க போகும், தெற்கேயும் மேற்கேயும் போகும். நேற்றைக்கு இதே போலதான் வெப்பமடைந்து மேலெழுந்த காற்று தான் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி மலைகளாலும் மரங்களாலும் மேற்கிலிருந்து வந்த காற்றும் குளிர்வித்து நேற்றைக்கு அந்த கோளார்பட்டி, கோமங்கலம், சிஞ்சுவாடி, கோட்டூர், திருப்பூர் மாவட்ட தளி, முக்கோணம், ஆணுப்பட்டி, இளையமுத்தூர் மற்றும் மடத்துக்குளம், புஷ்பத்தூர் போன்ற பகுதிகளிலையும், கொடைக்கானல் மேற்கு பகுதியிலையும், அதே போல தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்திலையும், தேனி மாவட்டத்திலையும் பெரியகுளம் கூட அங்கே மழைப்பிடிப்பை கொடுத்தது. இப்படி இன்றைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும், கூடுதல் பரப்பில் மழைப்பிடிப்பை கொடுக்கும். பாருங்க, புயல்லாம் இருக்கு, இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க, போயிடாதீங்க. இன்றைக்கு மதியம் டெல்டாவிற்குள்ள ஒரு சில இடங்களில் மழை பிடிப்பை கொடுக்கும். அதே வேளையில் டெல்டாவின் தெற்கு ஓரத்தில் அந்த மழை வாய்ப்பு தெரியுது. அப்படியே தெற்கே புதுக்கோட்டை மாவட்ட கடல் ஓரம் வாய்ப்பு தெரிகிறது, அப்படியே இருக்கிறது. அப்படியே ராமநாதபுரம், அப்படியே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம், கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்தில் மழை பொழிவை கொடுக்கும். பிறகு அதே உள்ளே போய் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரை தென் மாவட்டங்கள்ல, அதாவது திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களுக்கும், அதை விட கூடுதலாக தெற்கே திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் மதுரை மற்றும் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வரைக்கும், ராமநாதபுரம், சிவகங்கைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும். புதுக்கோட்டையிலும் ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவை கொடுக்கும். ஆங்காங்கே ஒதுக்குதலுடன் உயிர் கொடுக்கும் மழை. ரைட், 12ஆம் தேதி பெய்யும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 12ஆம் தேதி எதிர்பாருங்க. கனமழையும் இருக்கு, சற்று கனமழையும் இருக்கு. உயிர் கொடுக்கும் மழை உறுதின்னு சொல்லியிருக்கிறோம். உயிர் கொடுக்கும் மழை பெய்யும்னு நினைச்சீங்க, அது கனமழை பெய்யும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஓகே, நாளை 13ஆம் தேதியும் இதே போல் மழை. நாளை என்ன ஆகும்னா, டெல்டாவின் மதியத்தில் மறுபடியும் நைட்டு வந்துட்டா மழை பெய்யாது. குளிர்காற்று வருவது, குளிர்காற்று இலங்கைக்கு மட்டும்தான் அது வெப்ப நீராவியை ஏற்றுது. தமிழ்நாட்டின் வடகடலோரம்னா முழு குளிர்காற்று, வட உள் பகுதியெல்லாம் முழுமையான குளிர்காற்று. தமிழ்நாட்டிலே டெல்டாவின் தெற்கு பகுதியில் மட்டும்தான் இந்த குளிர் இல்லாத வானிலை. ஆனால் வடகடலோரத்துலேயும் மழை இருக்கும், மத்தியானத்தில் பெருசா இருக்காது. நான் சொன்ன நிறைய எதிர்பார்ப்பீங்க, அதனால தான் சொல்லலை. வடகடலோரத்தில் ஒவ்வொரு இடங்களில் இருக்கும். நேற்றைக்கு கூட அந்த விக்கிரவாண்டி அருகே ஒரு மழை பொழிந்தது போல 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல ஒரு மழை பிடிப்பையும் வடகடலோரத்தில் ஆங்காங்கே கொடுக்கலாம், ஆனால் பெருசா இருக்காது. டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு தெற்கே தான். அப்படியே தென் மாவட்டங்களுக்கும் தென் உள் பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நாளையும் மழை இருக்கும். நல்ல மழை பிடிப்பு இன்றைய விட கூடுதல் பரப்பிலே இருக்கும். குறிப்பாக மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளிலும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவிலும், குற்றாலம் போன்ற பகுதிகளிலும், தேனி மாவட்ட பகுதியிலையும், கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும், வால்பாறை மற்றும் மறையூர் உள்ளிட்ட, அமராவதி உள்ளிட்ட, திருமூர்த்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை போய் கொடுக்கும். காற்று குவிதல். சரி, 14ஆம் தேதி என்னாகும், வெள்ளிக்கிழமை தீவிரம் குறையும். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்துடும். அப்ப என்ன ஆகும், கேரளாவுக்கு மட்டும் மழைப்பிடிப்பை 14ஆம் தேதி கொடுத்துரும். அப்ப 2 நாள் தான் இந்த சிசத்தால மழை. இன்னைக்கு 12ஆம் தேதி, நாளை 13ஆம் தேதி. 14ஆம் தேதி குறைஞ்சிரும். 15ஆம் தேதி இல்லைன்னு சொல்லலாம். 15ஆம் தேதி சனிக்கிழமை நிறைய நிகழ்வுகள் இருக்கு, மழை இடைவெளி கொடுக்கிறது. 16ஆம் தேதி அடுத்த நிகழ்வு தொடை இருக்கிறது. அந்த மழைப்பிடிப்பு முதல் மழையை 16ஆம் தேதி காலைக்கு பிறகுதான் தொடுக்கும். 16ஆம் தேதி நிறைய சுப நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கவலைப்படாதீங்க.
காலை 10 மணிக்கு மேலே தான் அந்த மழைப்பிடிப்பை தொடக்கம். முதல் மழை வேதாரண்யம் பகுதியில் தொடக்கம், அதுக்கடுத்து ராமேஸ்வரம் பகுதியில் தொடக்கம், அடுத்து உருவாக போகுது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது படிப்படியாக உள்ளே முன்னேறி நல்ல மழைப்பிடிப்பை 16ஆம் தேதி மதியத்திலிருந்து அப்படியே தீவிரமடைந்து 16ஆம் தேதி மாலையில் எல்லாம் நல்ல மழைப்பிடிப்பை உள்ளே கொடுக்க தொடங்கினோம். 17ஆம் தேதி இன்னும் கூடுதல் மழை. 17 வச்சுங்க, 16 உள்ள வருமா அப்படிங்கிறது சந்தேகம். இப்போ 12, 13க்கு அப்புறம் 17ன்னு வச்சுங்க. 16ஆம் தேதி கடல் ஓரம்னு வச்சுங்க. எல்லா கடலோர மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் 16ஆம் தேதி. 17ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் அற்புதமான மழை, நல்ல மழை வரப்போகுது. காற்றழுத்த தாழ்வு பகுதி 16 மற்றும் 16 தொடக்கம், 17 தீவிரம், 18 தொடரும், 19 நல்ல மழை பொழிவை கொடுக்கும். கிழக்கு காற்று வரப்போகிறது, நீராவி காற்றை ஏற்றப் போகிறது. தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை நீராவி நீராக மாறும். வட இந்திய குளிரலையும் வந்து நீராவியை நீராக மாற்றும். அதனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு 21ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வால் மழை. அப்போ 17, 18, 19, 20, 21 வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே அமைய போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படுத்த போகிற மழை. அது அப்படியே செயலிழந்து அரபிக்கடல் நோக்கி தென் மாவட்டம் வழியாக போயிடும். அதுவும் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்துட்டு அரபிக்கடலுக்கு போகும். ரைட். இது போன பிறகு 22ஆம் தேதி அடுத்த நிகழ்வு சென்யார் புயல். அதாவது தற்பொழுது தென்சீன கடற்பகுதியில் இருக்கிறது, மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 20ஆம் தேதி 19ஆம் தேதி வாக்கில் அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்து 20, 21 தேதிகளிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிர தாழ்வு பகுதியாகி பிறகு அப்படியே படிப்படியாக மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி அது புயலாக உருவெடுப்பது உறுதி. புயல் என்றாலும் கவலைப்படாதீர், காற்று பாதிப்பு இல்லாமல் நிறைய மழை பிடிப்பை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு தேவை மழை. நிறைய இடங்களில் தண்ணீர் விடவில்லை வயலிலே என்றும், தண்ணீர் தேவை குரங்கள் நிரம்பவில்லை என்றும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை பூர்த்தி செய்யக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அது மட்டுமல்ல, அடுத்து பின்னாடியே இன்னொரு நிகழ்வு, அடுத்தடுத்த 2 நிகழ்வு டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ள. ஆகவே 22ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 7க்குள்ள 2 நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு வலிமையான மழை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள் நல்ல மழை இருக்கு. 17ஆம் தேதியிலிருந்து சொல்லியிருக்கிறேன். 17லிருந்து 21 நல்ல மழை. 22லிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது 22ஆம் தேதி இங்கே மழை பொழிவை தொடங்கிடும். 700 கிலோமீட்டர். எப்படி ஆந்திர பிரதேசம் இருந்த மோண்டா புயல் 550-600 கிலோமீட்டர் இருந்து கொண்டே சென்னைக்கு மழை பொழிவை கொடுத்ததோ அதே போல 700 கிலோமீட்டர்ல இருக்கும் பொழுதே இங்கே மழை பொழிவை தொடங்கிடும். எப்படின்னா அதோட சுழற்சி வந்து அப்படியே நீள்வட்டத்தில் இருக்கும். அதனால இங்கே மழை பொழிவை கொடுக்கும். இரு காற்று இணைவு தெற்கையும் இருக்கும், மேற்கையும் இருக்கும், வடக்கையும் இருக்கும், வடகிழக்கையும் இருக்கும். இரு காற்று இணைவு என்ன, 4 பக்கத்திலிருந்து குளிர்காற்று வருகிறது, வெப்ப நீராவி தெற்கிலிருந்து வருகிறது. எல்லாம் சுழன்று சந்திக்கும் இடம் பல இடங்களில் அமையும். ஆகவே வரக்கூடிய 22ஆம் தேதி 700 கிலோமீட்டர் இருக்கும்போதே மழை பொழிவை தொடங்கிடும். நெருங்க நெருங்க வரக்கூடிய 700 இருக்கும்போது மழை தொடங்கும் போது 22, அப்படி 23, 24 500, 550க்கு வந்துடும். அப்புறம் 24ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு வந்துடும். அப்புறம் இன்னும் நல்ல மழைப்பிடிப்பை பெய்ய தொடங்கினோம். எல்லா மாவட்டங்களுக்கான மழைங்க ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மழை அப்படியே ஸ்லைட்டா கரை கடக்கும் இடம் தமிழ்நாடுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஏன் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கிறேன்? ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லலைன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னா அவங்க பீதியோ அச்சமும் படுவாங்க. அது இல்லாம நமக்கு தேவை மழை. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வேளையில வெறும் பரந்த ஒரு விட்டம் கொண்ட பெரிய ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேல விட்டம் கொண்ட ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இது கரையை கடக்கும். கரை கடக்கும் வழி மத்திய மாவட்டங்களாக இருக்கும். அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த அச்சரேகை, வட அச்சரேகை என்ன சொல்லியிருந்தேன்? 10, 9 வட அச்சரேகையிலிருந்து 12 வட அச்சரேகை இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே நுழையும். ஆகவே இது மத்திய மாவட்டங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய மாவட்டங்கள் ஏனென்றால் காற்று அச்சப்படுவீர்கள், பீதி விடுவீர்கள், தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுப்பீர்கள் என்பதற்காகத்தான். காற்று அச்சம் வேண்டாம், மழை வேண்டும். நமக்கு மழை தரும் நிகழ்வு தான் அது. அடுத்து வருவதும் மழை தரும் நிகழ்வு தான். ஆகவே வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து ஸ்லைட்டா மழை பொழிவு இன்க்ரீஸ் ஆகி 24, 25, 26 பலத்த மிக பலத்த மழை, நிறைய மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். அதாவது தமிழ்நாட்டின் வடகோடி திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி தமிழ்நாட்டின் தென்கோடி கன்னியாகுமரி வரைக்கும், மேற்கு கோடி நீலகிரி மாவட்டத்தோட எருமாடு வரைக்கும், கிருஷ்ணகிரி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும். இதுல அதீத மழை பொழிவெல்லாம் எங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகள், தென்கடலோர பகுதிகள், அதனை உள்ளிட்ட மத்திய உள்பகுதிகள் எல்லாம் இருக்கும். காற்று இருக்கும், ஆனால் பாதிக்கும் காற்று அல்ல, நிறைய மழை தரக்கூடிய அமைப்பாக நல்ல ஒரு ஃபோர்ஸான ஒரு மழை பொழிவை கொடுக்கும்.
அது 27ஆம் தேதி வரை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு அங்கே வரும்பொழுதே அதுவும் முன்கூட்டியே மழைப்பொழிவை தொடக்கிறோம். அதுவும் 700-800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போதே மழைப்பொழிவை தொடக்கணும். ஏன்னா இது கிழக்கு காற்றை இருக்கும், அது தொடங்கிடும். அதனால அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மாத இறுதி நிகழ்வு, அது அப்படியே நெருங்கி வந்து டிசம்பர் 1, 2, 3 நல்ல இன்க்ரீஸ் ஆகி டிசம்பர் 3லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வெளுத்து வாங்கும் மழை. அது நெருங்கி வந்து கரை கடக்கக்கூடிய நாள்னா ஒரு 4-5 கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 3-4-5. ஆகவே 3-4-5 தேதியில் கரை கடக்கும். அதுவும் ஒரு புயல் நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஆழ்ந்த மண்டலமாக இருக்கலாம். 2 நிகழ்வுகள் டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளர உங்கள் குளங்களை நிரப்பக்கூடிய மழையாக இருக்கும். நாம் தேவை மழை வேண்டி பிரார்த்தனை அல்ல, நமக்கு தேவை அளவான மழை வேண்டி பிரார்த்தனை. விவசாயத்துக்கு ஏற்ற மழை வேண்டிய பிரார்த்தனை தான். இப்போ நிறைய பேர் நீங்க மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க. மழை வேண்டிய பிரார்த்தனை இல்லை. இப்போ நமக்கு தேவை அளவான மழை, பாதிப்பில்லாத மழை தான். அதற்கு மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு வழங்குகிறேன். இப்பொழுது குளிர் இருக்கிற காரணத்தினாலே மேற்கும் தெற்கும் மழை, அடுத்து வரக்கூடிய மழை 17ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி மதியத்திலிருந்து கடலோரம் தொடங்கும் மழை, டெல்டாவில் தொடங்கும் மழை, படிப்படியாக உள்ளே இறங்கி 21ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பானது ஒரு மழை. வலுவான நிகழ்வு 22லிருந்து அடுத்தடுத்த 2 நிகழ்வு டிசம்பர் 7 வரை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.